ஸோ ஹே கைஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மர்ஜர் அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதன் வகையில் வந்து இப்போ வந்து டிடிஹெச்எஸ் வந்து மர்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ அதன் வகையில் வந்து டாடா ப்ளே அண்ட் ஏர்டெல் டிவி வந்து மர்ஜ் ஆகுறாங்க. ஸோ டாடா ப்ளே வந்து டைட்டா ஸ்கையாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி வந்து தமிழ்நாட்டு அளவில் இல்லாமல் இந்திய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய நிறுவனமாக இருந்திருக்கு. பட் டூ கம்பெனிஸும் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு இந்த போட்டின்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு இப்போ அந்த வகையில் வந்து டாடா ப்ளே வந்து ரெண்டு நிறுவனமும் மர்ஜ் ஆச்சு அப்படின்னா 1.6 பில்லியனுக்கு வந்து மதிப்புடைய நிறுவனமாக வந்து உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டியான ஏர்டெல் அண்டு டாடா ப்ளே மர்ஜ் ஆகிறதுனால 50-55% வந்து ஏர்டெல் வச்சுருப்பாங்க. ஸோ ரிமைனிங் % வந்து டாடா ப்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அண்ட் தென் இதோட 60 மில்லியன் வந்து ஏர்டெல் டிஜிட்டலும் 35 மில்லியன் வந்து டாடா ஸ்கையும் வச்சுருப்பாங்க. ஸோ இதோட பங்குகளினுடைய மதிப்பு வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இணைப்பு வந்து 2016 வந்து டிஷ் டிவியும் வீடியோகான் டிடிஹெச் வந்து மர்ஜ் ஆன பிறகு டிடிஹெச் துறையில் வந்து ஒரு நல்லாவே ஒரு முக்கியமான ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்கு. ஸோ அதன் வகையில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு வால்ட் டிஸ்னியோடைய ஸ்டார் இந்தியா வயக்காமேட்டினுடைய சமீபத்திய இணைப்பு, அதட் மீன்ஸ் அந்த ஜியோ அண்ட் டிஸ்னி மர்ஜர் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மர்ஜர் வந்து நடந்தது. ஸோ இதன் வகையில் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து இந்த சன் டைரக்ட்டுக்கு காம்படிட்டிவ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட் ஸ்டே டியூன்ட்.